விராட் கோலி தனது ஆரம்ப கிரிக்கெட் நாட்களில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை சக கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக் கூட பகிர்ந்திருக்கிறாரு. டெல்லி அண்டர் 14 அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பிளேயிங் 11ல் கோலியோட இடத்தை உறுதி செய்வதற்கு லஞ்சம் கேட்கப்பட்டது அப்படின்னு அந்த பேட்டியில் அவர் கூறியிருக்கிறாரு. அப்போது கோலியோட தந்தை நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து லஞ்சம் கொடுக்க மறுத்துவிட்டதாகவும் இதனால கோலி கடைசி நேரத்தில் அணியிலிருந்து நீக்கப்பட்டதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த அனுபவம் நேர்மை மற்றும் விடாமுயற்சியோட மதிப்புகளை அவருக்கு விதைத்ததாகவும் கோலி கூறியிருக்கிறாரு. நீண்ட இடைவேளைக்கு பிறகு கோலி சமீபத்தில் டெல்லி அணிக்காக ரஞ்சி கோப்பையில் மீண்டும் விளையாட வந்திருக்கிறாரு. அவரது வருகை ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் சமூகத்திலேயே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில இந்த பேட்டி வெளியாகியிருக்கு. கோலி அந்த அனுபவத்தை பற்றி கூறுகையில், நான் அண்டர் 14 டெல்லி அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பின்னர் சில சிக்கல் காரணமா நள்ளிரவு 1 மணிக்கு என்ன அணியிலிருந்து நீக்கியிருந்தாங்க. மாநில அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சில சம்பிரதாயங்கள் காரணமா என்ன நீக்கிட்டு வேற ஒருத்தர் தேர்வு செய்யப்பட்டாரு. அப்போது எனது தந்தை ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. 2 போட்டிகளுக்கு அப்புறம் என்ன அணியில சேர்க்கலாம் அப்படின்னும் கூறப்பட்டது. அப்போ என்னோட தந்தை உறுதியா அவனை விளையாட வைக்க நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். அவன் தனது திறமையால விளையாடி முடிஞ்சால் விளையாடட்டும், இல்லைன்னா அவனுக்கு அது விதிக்கப்படலை அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் கோலியோட வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாகவும் அமைஞ்சது. தனது தந்தையோட இந்த செயல் தனது குணம் மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு ஆழமான தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்காரு.